வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பாஜக இந்த மாதம் தங்களது கூட்டணி கட்சிகளான தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளை ஒரு மீட்டிங்காக கால்ஃபார் பண்ணியிருக்குது. அது சம்பந்தமானதான் இந்த பதிவை நம்ம போடுறோம். 2019 தேர்தலுக்கு அப்புறம் எந்த தனது கூட்டணி கட்சிகளை கண்டுக்காமல் இருந்த பாஜக திடீர்னு இப்படி எதுக்கு அந்த ஒரு மீட்டிங்கை போடணும், அவங்களெல்லாம் எதுக்கு கால் பண்ணி இந்த மீட்டிங்கை நடத்தணுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேசிய முற்போக்கு கூட்டணியில் சில கட்சிகள் வெளியேறிக்கின்றன, சில கட்சிகள் புதிதாக அந்த கூட்டணியோட சேர்ந்துருக்குன்னு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கணும். உதாரணமாக உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள் கட்சிகள்லாம் வெளியேறிடுச்சு அந்த கூட்டணியிலேருந்து. அதுக்கு பதிலாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, தேவேகவுடா தலைமையிலான மதசார்பற்ற ஜனதாதளம், மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி, அஜித் பவார் தலைமையிலான நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி போன்றவை புதிதாக இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்குனுங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகும். அதே மாதிரி எதுக்கு திடீர்னு பாஜக இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டுது? ஏன்னா இவ்வளவு நாளாக கண்டுக்காமல் இருந்தது திடீர்னு இது என்ன ஒரு அக்கறையாக என்னன்னா, அப்போ அங்கே தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, அந்த தோல்விக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம், அரசு அமைப்புகளான ஐடி, இடி போன்றவற்றின் மூலம் மிரட்டியும் போதிய பயன் தராத மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பீகார் அனுபவங்கள் பாஜகவை பயம் கொள்ள செய்திருக்கிறது. இது என்னென்னா, இப்போ இந்த ஏஜென்சிஸ் மூலம் மிரட்டின மகாராஷ்டிராவில் அது எதிர்பார்த்த அளவுக்கு பாஜகவுக்கு பலனை தரல. சரத்பவாருடைய எந்த மதிப்பும் மரியாதையும் மக்கள் மத்தியில் குறையவே இல்லை. அதேமாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் செந்தில் பாலாஜியை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, அவங்க நினச்சது நடக்கலை. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் மற்றும் வேறு சில அமைப்புகளை அங்கே இன்கம் டேக்ஸ் ரெய்டெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ கூட அந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை பலமாக தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது பாஜகவுக்கு உண்மையிலே உண்மையான பயம் வந்திருக்கு. ஏன்னா இதுவரையிலும் பயம் இல்லாமல் இருந்த இந்த கட்சி இப்போதுக்கு பயம் வந்திருக்குதான காரணம் இதெல்லாமே முக்கியமான காரணம். இப்போ எல்லா அச்சுறுத்தலுக்கு பிறகும் எதிர்கட்சிகளுடைய பெங்களூர் கூட்டம் நடக்கத்தான் போகுது. அதுலேயும் அந்த கூட்டத்துக்கு சோனியா காந்தி வருவாங்க, அந்த கூட்டத்துக்கு சரத்பவார் வருவார், கெஜ்ரிவால் கூட வருவார், மம்தா பானர்ஜிக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எல்லா எதிர்ப்புகளும் கொடுத்த பிறகும், எல்லா சங்கடங்களும் கொடுத்த பிறகும் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா கூடுது அப்படிங்கிறத நினைக்கும்போது பாஜகவுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறதுக்கு பாஜகவுக்கு எந்த சாதனைகளும் இல்லை. இந்த 9 ஆண்டுகளில் பாஜக மக்களுக்கு சாதனைகள் எதுவும் செய்யலைன்னா கூட மிகுந்த வேதனைகளை தான் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறது ஒரு நடுநிலையோடு நம்ம பார்த்தோம்னா தெரியும். இதுக்கு கட்சி சார்பு தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ஒரு எதிர்கட்சிகளை சார்ந்து தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பொது மனிதனாக பார்த்திங்கன்னா சாதனைகளை விட வேதனைகள் தான் இந்த மோடி அரசாங்கத்தால் மக்களுக்கு நடந்திருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதாவது அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னா, முக்கால்வாசி நேரம் வெளிநாட்டு பயணம். அப்படியே நாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம், அங்கே தான் மெயினான நேரத்தை அவர் பயன்படுத்தினார். அப்புறம் நாட்டில் இருக்கும்போது மிக முக்கியமாக எல்லா துவக்க விழாவுக்கும் ஃபோட்டோ ஷூட் நடத்துறது. அது ஒரு ரயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன விழாவாக இருந்தாலும் சரி, அதாவது சாதாரண ஒரு ஆட்களை வச்சு திறக்கக்கூடிய விஷயங்களை கூட இவர் போய் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி துவக்க விழா நடத்துறது. அப்புறம் மேடை பேச்சில் எப்போ பார்த்தாலும் காங்கிரஸையும் நேருவையுமே குற்றம் சொல்கிறது. ஸோ 9 ஆண்டு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது திரும்ப பழைய நேரு காங்கிரஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது மக்களுக்கு சலிப்பு ஏற்படுத்திடுச்சு. அதே மாதிரி மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா, நான் ஏழையின் மகன், என்னை எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அதனால தான் எதிர்கட்சிகள் எனக்கு எதிராக செயல்படுது அப்படின்ட்டு அழுது புலம்பி நடிப்பது, அது ஒரு இவர்கிட்ட இருந்த முக்கியமான முடியும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போகும்போதெல்லாம் பற்றி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது, இந்தியா ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிறது. ஆனால் இங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குரலை பறிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, ஊடகங்களை எல்லாரையுமே யாரெல்லாம் எதிர்த்து எழுதுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கறது போன்ற இங்கே ஒரு நடிப்பு அங்கே ஒரு நடிப்பு பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதேமாரி சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் தாக்கப்படும் போது அதை கண்டுக்காமலே இருக்கிறது, அதை பற்றி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்ல. ஒரு பக்கம் அவங்களுடைய அமைப்புகள், இந்து அமைப்புகளை வச்சு இந்த மாதிரி அவங்கள மிரட்ட சொல்ல வேண்டியது, அடிக்க சொல்ல வேண்டியது, அட்டாக் பண்ண சொல்ல வேண்டியது. இவர் அதை பற்றி எந்த பேச்சையும் பேசுகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண மதிப்பு நடவடிக்கை மூலம் பொதுமக்களை வந்து எவ்வளோ தூரம் பழி வாங்கினார், அதில் வந்து 0 ரிசல்ட்டு தான் கிடைச்சதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கோவிட் நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு கோவிட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு இப்போ ஏழை எளிய மக்களை வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நடக்க வச்சதெல்லாம் உலகத்திலே நடக்காத ஒரு நிகழ்ச்சி. எந்த பிளானிங் இல்லாமல் சடனாக வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் போட்டு மக்களுடைய மூமெண்ட்டை தடுத்ததன் மூலம் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள், பொதுமக்கள் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நடந்தே போனதால் அந்த துயரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதேமாரி அதானி அம்பானிக்காக பாடுபடுறது, இந்த அரசு சொத்துக்களை விற்கிறதுலையாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுலையாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுக்காக நாட்டுக்கு லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு லாபம் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை விட முக்கியம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த தவறியது. அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அந்த அளவு மோசமாக இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறந்ததை விட எல்லாமே 2.5 மடங்கு 3 மடங்கு ஆயிருக்கு விலைவாசி உயர்வு. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்புலேருந்து ஆரம்பித்து நம்ம கடைகளில் வாங்குகிற எல்லா பொருளுமே 200% மேலே விலைவாசி உயர்வு தான் ஆயிருக்க ஒழிய எந்த கட்டுப்படுத்தவும் இவரால் முடியல அப்படிங்கிறது நம்மெல்லாம் பார்க்குறோம். அதேமாதிரி இப்போ மணிப்பூர் எத்தனை 45, 60 2 மாதமாக இருக்கும், ஒரு 60 நாளைக்கு மேலே இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே வந்து சரியான அளவு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அங்கே இவர் போய் கூட பார்க்கல. அமித்ஷாவது 2-3 தடவை போனார். ஆனால் இவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் அந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அந்த டைமில் வந்து அவர் அமெரிக்கா டூர் போயிட்டுருக்கார் பாருங்கள். அதாவது ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சானான். அந்த கதையில் இங்கே நாட்டு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. இவர் வெளிநாட்டில் போய் சமாதானம் பண்ணுறாராம், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாராம். இது என்ன எவ்வளோ வெட்கக்காடான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ எடுத்துங்க, சமீபத்தில் டெல்லி மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளில் வெள்ளக்காடாக மிதக்குது. இவர் என்னடான்னா ஃப்ரான்ஸ் டூர் போகிறாரு. நல்ல வெள்ளம் வந்திருக்குங்கிறது தெரியும், செய்திகளில் சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சு கூட இவர் வந்து அதையும் மீறி இவர் வந்து அங்கே போய் பார்க்காம, அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெளிநாட்டு போகிறாருன்னா இவர் நீங்கள் எப்படி இவரை புரிஞ்சுக்கிறது? அதனால் இந்த வேதனைகளை எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை எதிர்கொள்வதற்கோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கோ பாஜக கிட்ட எந்த சாதனையும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஊடகங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தியிருக்கு. அதாவது சாதனைன்னு சொல்ல போனால் ராமர் கோயில் கட்டுறாங்க, அது ஒரு சாதனையாக சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்களை இந்துக்களுக்கு எதிரான அணி திரட்டி அவங்க நாம் 80% அவங்க 20% அப்படின்னு வேணால் அந்த ஒரு போலரைசேஷன் பண்ணதை வேணால் இவங்க பெருமையாக பேசிக்கலாம். விலைவாசி அதிகமாக ஏறி இருக்கிறத பற்றி இவங்க வேணால் பெருமையாக பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் வந்து தக்காளி விலை அவ்வளோ விற்கிது, அதுக்கான எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கவே இல்லைங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எதிர்கட்சிகளுடைய எந்த விதமான குற்றச்சாட்டையும் இவங்களால் மறுத்து செல்வதற்கோ அதை கவுண்டர் பண்ணுவதற்கோ இவங்கள்ட்ட எந்த காரணமும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பின்னணியில் தான் நமக்கு வந்து இப்போ இந்த தேசிய முற்போக்கு கூட்டணிகளுடைய கட்சிகளை இவங்க கூப்பிடுறத வச்சு இந்த பின்னணியில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இதுவரையிலையும் நாங்கள் வந்து 2019 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்துட்டோம், எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைன்னவங்க இப்போ இவங்களெல்லாம் தேடி போகிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான காரணம்.
எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை கவுண்டர் பண்ணுறது இவங்கள்ட்ட ஒரு காரணமும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கூப்பிடுற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்டிஏவுக்கு கூப்பிடுற கட்சிகளும் பார்த்திங்கன்னா சாதா கட்சிகள் தான். ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இங்கே பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஜிகே வாசனை கூட கூப்பிட்ருக்காங்க. அவருக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அவரால். அதேமாதிரி ஏடிஎம்கேவுக்கும் பாப்புலாரிட்டி போய் ரொம்ப நாள் ஆகுது. இந்த சூழலில் எல்லா சாதாரண கட்சிகளையாவது இருக்கட்டும் நம்ம கூப்பிட்டு ஏதாவது வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த கூட்டம் இருக்குது. அதனால தான் 2024 தேர்தலில் வந்து திரும்பவும் பாஜக வருமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அது மக்களும் வந்து இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே மாற்று பதிலடி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது. அந்த சூழலில் தான் இந்த என்டிஏ மீட்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவினுடைய முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. வேறொரு அமர்வில் இன்னொரு விடயத்தை பற்றி பேசுவோம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.